ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2023-24ஓட Q3 ரிசல்ட்ஸ் நிறையா கம்பெனி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கம்பெனி நல்ல ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் கேப் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க பண்ணதுலேயே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஸோ இந்த கம்பெனி இருக்கிற செக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி க்ரோத் பொட்டன்ஷியல் உள்ள செக்டர். ஸோ அதனால் இந்த கம்பெனியை பற்றிய ரிவ்யூ இந்த வீடியோவில் கவர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்கு போகலாம். அந்த கம்பெனியோட நேம் எதுவும் இல்லை, வார்ட் விசார்ட் இன்னோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி லிமிடெட். இது வந்து பியூர் அண்ட் பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனி பண்ணுற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா, உகாந்தா, நேபாள் போன நாட்களில் வந்து விற்பனைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் செய்யப்பட்ட, அதாவது சிவி இண்டஸ்ட்ரியில் லிஸ்ட் செய்யப்பட்ட முதல் கம்பெனி தான். இந்த கம்பெனி அவங்களோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து 2016ஆம் வருடத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாய் இ பைக் அப்படிங்கிற ஃப்ளாக்ஷிப் பிராண்ட் கீழே தான் வந்து அவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடு வெஹிக்கிள்லேருந்து அப்புறம் நம்ம சூப்பர் பைக்ஸ் மாதிரி நல்ல ஸ்டைலிஷாக லுக் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இல்லை அவங்களோட சில வெஹிக்கிள்ஸோட நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்எக்ஸ், குளோப், வுல்ஃப், ஹரிகேன், தண்டர் போல்ட், அப்போ இ மான்ஸ்டர். அது மட்டும் இல்லை, போன ஃபினான்ஷியல் இயர் 2023ல் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயி ரிக் ஃப்ளாக்ஷிப் பிராண்டு கீழே எலக்ட்ரிக் ஆட்டோஸை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 19க்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸில் 50க்கு மேற்பட்ட சிட்டிஸில் இவங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இவங்களுக்கு 750 ப்ளஸ் டீலர் அக்ராஸ் இந்தியா இருக்காங்க. ப்ளஸ் இவங்களுக்கு சொந்தமாக 25 ப்ளஸ் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் இருக்குது. போன ஃபினான்ஷியல் இயர் 2023ல் மட்டும் இவங்க 36,500 யூனிட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் அண்ட் டூ வீலர்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபினான்ஷியல் இயர் 2022 அண்ட் 21 காட்டிலும் 2 மடங்கு ஜாஸ்தி. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி ரீசன்ட் டைம்ஸில் நிறையா எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2023 அக்டோபர் மந்தில் அவங்க குஜராத் கவர்மெண்ட்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆக்சிலரி கிளஸ்டர் ஒன்று உருவாக்குறதுக்காக இதுக்காக வந்து 20 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து இயர் 2024க்குள்ளே ஃபினிஷ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி நவம்பர் 2023ல் இவங்க அமெரிக்கன் இவி மேனுஃபேக்சரான ரிட்டர்ன் இவியோட வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாலையும் யூஏஇலையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பார்த்தீங்கன்னா வதோதராவில் இருக்குது. இந்த பிளான்ட் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 9,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் 20 ப்ளஸ் மேஜர் இவி பார்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸையும் இவங்களால் இதே மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மூலமாக மேனுஃபேக்சர் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சிங்கப்பூரில் ஓப்பன் பண்ணாங்க. ஃபைனலி இவங்க இப்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு தேவையான லீத்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுலையும் இறங்கியிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு கிட்டத்தட்ட 1 கிகாவாட் கெப்பாசிட்டி இருக்கிற இவி பேட்டரி அசம்பிளி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் மேற்கொண்டு வருங்காலத்தில் வந்து இந்த லீத்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சரிங்கிறது வந்து அடுத்த வெவ்வேறு லெவல் கெப்பாசிட்டியில் இருக்க பேட்டரி அவங்களால தயாரிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பிஸ்னஸ் வந்து இப்போ அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல உறுதியாக இருக்காங்க. இதில் வந்து பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது. அடுத்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 2064 கோடி தான் இருக்குது. கரண்ட்டாக இப்போ 79 rupees 20 பைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52 வீக் ஹையாக 86 ரூபா 50 பைசாவும், லோவாக 33 ரூபா 20 பைசாவும் போயிருக்கு. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 182 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 47.6 இருக்குது. ஸோ ஸ்டாக்கோட இண்டஸ்ட்ரியோட பிஇயை விட 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா 48.7 கோடின்னு சொல்லி டெப்ட் இருக்குது. இது ஒரு சின்ன மைனர் டெப்ட் தான். பட் அதே மாதிரி ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 17.7, ஆர்ஓஇ வந்து 12.3ன்னு இருக்குது. ஸோ அவன் ப்ரமோட்டர் வந்து எந்த ஸ்டாக் எதுவும் ப்ளஸ் பண்ணல. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபண்டமெண்ட்ஸ் பார்க்க ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. அடுத்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தலாம். இங்கே டிசம்பர் 2020ல் பார்த்தீங்கன்னா வெறும் 10 கோடிக்கு சேல் பண்ணுறது இந்த கம்பெனி இப்போது டிசம்பர் 2023 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 106 கோடின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் 3 டிஜிட்டில் வந்து அவங்களோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 100 crores மேலே வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும்
ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 10 க்ரோஸ்க்கு மேலே கிராஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் பார்த்தீங்கன்னா 8.17 க்ரோஸ்ன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 க்ரோஸ் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 6 க்ரோர். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 க்ரோஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட சைஸும் அவங்க பண்ணுற பிஸ்னஸையும் பார்க்கும்போது இந்த ரிசல்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்த ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் தான். ஸோ இது வந்து இந்த கம்பெனி க்ரோ ஆகிட்டு இருக்குங்கிறதுக்கான அறிகுறியாக நான் பார்க்குறேன். அடுத்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துடலாம். ப்ரமோட்டர் எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு 70 to 65% ஆஃப் ஸ்டேக்கை வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ ரீசன்ட் குவார்ட்டரில் மட்டும்தான் கொஞ்சம் அவர் ஸ்டாக்கை ஒரு 2% ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எஃப்ஐஐ வந்து இந்த குவார்ட்டரில் வந்து ஒரு 0.04% சொல்லி வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ எஃப்ஐஐஸ் வாங்குறாங்க, விற்கிறாங்க. அதே மாதிரி தான் ப்ரமோட்டர்ஸும் எப்பப்பெல்லாம் வந்துட்டு ஸ்டாக் விற்றுருக்காங்களோ எகெயின் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எகெயின் விற்றுருக்காங்க, எகெயின் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ 65%க்கு மேலே ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்குங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ ப்ரமோட்டருக்கு அவரோட பிஸ்னஸ் மேலே நம்பிக்கை இருக்குங்கிறத தான் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் காட்டுது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். இந்த கம்பெனி இப்போ ஃபினான்ஷியல் 2024 வந்து அவங்களோட கேபெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 to 125 க்ரோஸ் ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போவாங்க. ப்ளஸ் அவங்களோட லித்தியம் அயன் பேட்டரிக்கா பிளான்ட்டில் வந்து அதில் எக்ஸ்பான்ஷனுக்காக வந்து 85 க்ரோஸை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போவாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி ரீசெண்ட் மந்த்ஸில் வந்து நிறையா எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம்லேருந்து மீடியம் டு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்குது. ஸோ இதுவும் இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு உதவும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி ரீசெண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இவி செக்டருங்கிறது வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான செக்டர். எஸ்பெஷலி டூ வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இவங்க வெறும் 2 வீலர் அண்ட் 3 வீலர் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுலேயும் ப்ரிடாமினெண்ட்டாக அவங்க 2 வீலர் மேனுஃபேக்சரிங்கில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ப்ளஸ் லித்தியம் அயன் பேட்டரியும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால வந்துட்டு இந்த செக்மெண்ட் க்ரோ இந்த இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கிற தீம் க்ரோ ஆகும்போது இந்த கம்பெனியும் க்ரோ ஆகும். ஸோ இவங்களுக்கு எதிர்காலத்தில் இவங்க ஒரு நல்ல லெவலில் டெவலப் ஆவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கான்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, இது ஸ்டில் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். வெறும் சின்ன லெவலில் மட்டுமே ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இப்போ மார்க்கெட் நல்லா மேலே போனனால தான் ஸ்டாக் ப்ரைஸும் மேலே போயிருக்கு. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போச்சோ அந்தளவுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 2 வீலர் மார்க்கெட்டில் யாரும் பேர் சொல்லக்கூடியா பெருசாக டாமினேட் பண்ணுற மாதிரி யாருமே கிடையாது. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 4 வீலர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து பெரிய லெவலில் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எலக்ட்ரிக் தீமில் இன்வெஸ்ட் பண்ணனால இன்றைக்கி அவங்க 4 வீலர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு ஃபர்மிடபிள் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இதே மாதிரி இப்போ 2 வீலரில் கம்பெனியாக இருக்கிற டிவிஎஸோ, பஜாஜோ, ஹீரோ மோட்டார் கார்ப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிக் 2 வீலர் டீமில் வந்து பெரிய லெவல் இன்ட்ரெஸ்ட் காமிச்சா அதில் அவங்க இன்வெஸ்ட் ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பித்து இந்த மார்க்கெட் இவி மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் வந்து பெரிய இம்பேக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் இப்போது ஹைலி வேல்யூடாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வாங்குறதுங்கிறது வந்து ஒரு ரிஸ்கியான விஷயமா பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக்கில் டிஐஎஸ் இது வரைக்கும் இன்வெஸ்டே பண்ணது கிடையாது. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1% மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதையும் வித்துறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பெரிய அளவில் இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லைங்கிறது எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். பட் மற்றபடி இந்த கம்பெனி இருக்கிற தீம் ஒரு ஹைலி க்ரோத் பொட்டன்ஷியல் உள்ள தீம். இந்த செக்டர் எதிர்காலத்தில் க்ரோ ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த ஆல்ரெடி இந்த க்ரோத் ஃபேஸை நோக்கி தான் இப்போ அந்த செக்டரே போயிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இந்த செக்டர் வந்து மேலே போகுங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனியும் வந்து டெஃபினட்டாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இவங்க இவி வெஹிக்கிளுக்கு தேவையான ஆட்டோ ஆக்சிலரி பார்ட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ப்ளஸ் லித்தியம் அயன் பேட்டரியிலேயே இவங்க மேனுஃபேக்சரிங்கில் இன்வால்வ்டாக இருக்கிறனால வந்து இவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸாக வரும் எதிர்காலத்தில் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். சப்போஸ் இந்த கம்பெனியை வந்து நாளைக்கு பெரிய பிளேயர்ஸ் யாராச்சும் வாங்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா அப்போ கூட இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்னும் மேலே போகும். எனக்கு தெரிஞ்சு ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனி இந்த மாதிரி கம்பெனியை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி பண்ணாத பிஸ்னஸே கிடையாது. அவங்க வந்துட்டு டெலிகாமில் இருக்காங்க, ஆயில் ரிஃபைனரியில் இருக்காங்க, ஃபினான்ஷியல்ஸில் இருக்காங்க, இன்னைக்கு நிறையா விஷயத்தில் இருக்காங்க. பட் இவங்க இல்லாத ஒரு செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங். இவங்க இதுக்காக வந்துட்டு புதுசாக பிளான் செட் பண்ணி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம்.
பட் அவங்க இந்த மார்க்கெட்லேயும் வரணும், இந்த மார்க்கெட்லேயும் நான் ஒரு டாமினேட்டிங் பிளேயராக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனியை தான் அவங்க வாங்க வாய்ப்பு இருக்குது. இது என்னோட ஜஸ்ட்டு ஒரு வியூகம் தான். அவங்க வாங்கினா ஆச்சரியப்படுறது கிடையாது. அப்போ வாங்கினாங்கன்னா இந்த ஸ்டாக் பயங்கரமாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 55 to 75 ருபீஸ்க்குங்கிற ரேஞ்சில் தான் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இனி வரப்போகிற குவார்ட்டர்ஸில் அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் இந்த ஸ்டாக் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.